ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். ஒரு லாஸ்ட் 4 to 5 days பார்த்திங்கன்னா விலாகே எடுக்க முடியல. பிகாஸ் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து சிக் ஆகிட்டோங்க. ஒரு பாஸ்ட் 10 days பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து லைனாக எல்லாருக்குமே உடம்பு சரியாமல் போச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் விலாகில் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷனாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுங்க. நான் பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஃபுட்டில் தான் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் பாப்பாவுக்கு சரியான அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்திங்க அப்படின்னா தியாவுக்கு சேம் சிம்டம்ஸ் தாங்க. வாமிட்டிங், டயேரியா ப்ளஸ் வந்து ஃபீவரும் வந்து 101 102 அந்த மாதிரி டெம்பரேச்சர் போச்சு. ஸோ எதனால் அப்படின்னு சுத்தமாகவே புரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு 101 102 அப்படி ரைஸ் ஆச்சு. மைல்டாக வந்து ஸ்டொமக் ஏக் இருந்துச்சு. ஸோ அப்போவே வந்து எனக்கு டவுட்டாக இருந்ததுங்க, கண்டிப்பாக இது ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருந்ததுனால என்னால் சமாளிக்க முடிஞ்சுது. திருத்தி பாப்பாவும் சரி, தியாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுவும் ஆரத்தியாக பார்த்திங்க அப்படின்னா வயிறு வலிக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிசன் கொடுத்தோம். ஸோ அந்த மெடிசன் பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரௌசி போல். ஸோ 2 நாள் வந்து தூங்கிட்டே தான் இருந்தால், எந்திரிக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ரிகவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால மெயினாக குழந்தைங்களுக்கு தாங்க அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ குழந்தைங்கள வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இந்த சீசனில் வந்து பார்த்துக்கணும். என்ன தான் பார்த்து பண்ணாலுமே எப்படியோ அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இனி குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.